நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அது தொடர்பான நேரலையை தற்போது பார்க்கிறோம். பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் தற்போது முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் இணைய வழியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வசதியை தற்போது திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு எளிமையான வசதியில் எளிமையான முறையில் பயிர்க்கடனை பெறக்கூடிய வகையில் தற்போது இணைய வழியில் அவர்கள் விண்ணப்பிப்பதற்கான முறையானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த நிகழ்வு எங்க தொடங்கி இருக்கு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தர்மபுரி சென்றிருக்கிறார். 2 நாள் பயணமாக தர்மபுரி சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தூக்கி வைத்தும் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைக்கும் இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்போது தமிழகத்தில் முதன்முறையாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தற்போது அதியமான் கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமாக இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் இந்த திட்டமானது விவசாயிகள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை கொண்டிருந்த திட்டமாகும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கடனுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இதனால் வரை நிலவி வந்தது. இந்நிலையில் எளிதாக அந்த கடனை பெறுவதற்காக ஏதுவாக இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பயிர்க்கடன் வழங்குவது கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய வயல்களுடைய எண்ணிக்கை, அதே போல எத்தனை அளவு, அதாவது ஏக்கர் அளவுகளை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கணக்கிட்டு அவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். மேலும் அந்த பயிர்க்கடனானது அவர்களுக்கு முழுமையாக, அதாவது அவர்கள் அறுவடை செய்து அதை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை விற்று அதன் பிறகுதான் அந்த கடனை கட்டுவார்கள். போதுமான அளவிற்கு அவர்களுக்கு கடன் வழங்கப்படும். அது மட்டும் அல்லாமல் கூட்டுறவு மூலியமாக அவர்களுக்கு எளிதாகவும் அதே நேரம் குறைந்த வட்டியுடன் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயத்தை பேணி காக்கும் பொருட்டும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டும் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த திட்டமானது தொடர்ச்சியாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது முதலமைச்சர்கள் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர்கள் தருமபுரியில் துவங்கி வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.